வாழ்க்கையில நாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது நம்மளை தடுக்கி விடுறதுக்குன்னு ஒரு கல்லு கண்டிப்பா இருக்கும். அந்த கல்லை பார்த்து பயந்து நின்னுட்டா நாம சாதாரண மனுஷன். அந்த கல்லையே படிக்கட்டா மாத்தி ஏறுனா நாம சரித்திரம் படைக்கிறவங்க. ஆனா பூமிக்கு அடியில 4 மீட்டர் ஆழத்துல மூச்சு முற்ற இருட்டுல முன்னாடி நிக்கிற ஒரு பாறை தத்துவங்களை விட ரொம்ப கடினமானது. அதை உடைக்க தவறினா ஜெயில் கம்பிகள் தான் மிஞ்சும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தில்லையின் மர்மங்கள். போன பகுதியில சுரங்கப்பாதையில வந்த அந்த பெரிய பாறையை பார்த்து அந்த கும்பல் திகைச்சு நின்னதை பார்த்தோம். இப்போ அவங்க அந்த தடையை எப்படி உடைச்சாங்கன்னு பார்க்கலாம். அந்த பாறை சாதாரண பாறை இல்லை, கிரானைட் மாதிரி நல்ல உறுதியான பாறை. வெடி வச்சு தகர்க்கலான்னா மேல அதிர்வு தெரியும், சத்தம் கேட்கும். அப்போ என்ன பண்றது? அந்த டீம் தலைவன் ஒரு முடிவெடுக்கிறான். நமக்கு தேவை வேகம் இல்லை, நிதானம், ஆனா உறுதி. உடனே அவங்க வெளியிலிருந்து விலை உயர்ந்த டைமண்ட் டிப்டு ட்ரில்ஸ், அதாவது வைரம் பதிக்கப்பட்ட ட்ரில்லிங் மிஷின்களை வரவழைக்கிறாங்க. அந்த மிஷின்கள் சத்தம் போடாது, ஆனால் பாறையை வெண்ணெய் மாதிரியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். ஒவ்வொரு இன்ச்சு பாறையையும் குடைஞ்சி எடுக்கிறதுக்கு அவங்க உடம்புல இருக்கிற அத்தனை சக்தியும் தேவைப்பட்டுச்சு. சுரங்கத்துக்குள்ள வெப்பம் அதிகமாகுது, உடம்புல இருந்து வியர்வை கொட்டுது. ஆனால் அவங்க யாரும் சோர்ந்து போகலை. கிட்டத்தட்ட 12 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பாறை வழி விடுது. வழி கிடைச்சிருச்சுன்னு ஒருத்தன் கிசுகிசுக்கிறான். அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க கணக்குப்படி இன்னும் சில மீட்டர்கள் தான் பாக்கி. நாட்கள் நகருது. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2005 சனிக்கிழமை. சரியா அவங்க கணிச்ச மாதிரியே அந்த சுரங்கப்பாதை வங்கியோட பிரதான பாதுகாப்பு பெட்டகம், அதாவது மெயின் வால்ட்க்கு நேர் கீழே வந்து நிற்குது. இப்போ அவங்க தலைக்கு மேலே இருக்கிறது மண் இல்லை, 1.1 மீட்டர் தடிமன் கொண்ட ஸ்டீல் கம்பிகளால் பின்னப்பட்ட கான்கிரீட் தரை, ரீஇன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ஃப்ளோர். மேலே வங்கியில் சனிக்கிழமை வேலை முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. செக்யூரிட்டி கார்டுகள் மட்டும் வெளியே ரோந்து சுத்திக்கிருக்காங்க. உள்ள மயான அமைதி. ஆனால் தரைக்கடியில் அந்த கும்பல் தங்களுடைய கடைசி கட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. தலைக்கு மேலே ஓட்ட போடுறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. புவியீர்ப்பு விசை அவங்களுக்கு எதிராக இருக்கு. ட்ரில் பண்ணுறப்ப வர்ற தூசெல்லாம் அவங்க கண்ணில் மூக்கில் விழுது. ஆனால் அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கான்கிரீட் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிற கட்டுக்கட்டான பணம் மட்டும்தான். மணிக்கணக்காக போராடி கடைசியாக அந்த கான்கிரீட் தரை உடையுது. ஒரு சின்ன ஓட்டை விழுது. அந்த ஓட்டை வழியாக ஒருத்தன் எட்டி பார்க்குறான். உள்ள கும்மிருட்டு. ஆனால் அந்த இருட்டுக்குள்ள அவனுக்கு சொர்க்கமே தெரியுது. அவங்க அந்த ஓட்டையை பெருசாக்குறாங்க. ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு வழி கிடைக்குது. இப்போதான் அவங்க புத்திசாலித்தனம் தெரியுது. அவங்க தரை வழியா உள்ள வந்ததுனால சென்சார்கள் அவங்க அசைவை பெருசா கவனிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்பவும் லாவகமா அந்த சென்சார் சிஸ்டமை செயலிழக்க வைக்கிறாங்க. கேமராக்கள் அதையும் திருப்பி வச்சிடுறாங்க. இப்போ அந்த கொள்ளையர்கள் வங்கியோட கருவூலத்துக்குள்ள நிக்கிறாங்க. அவங்க சுத்தி கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பணக்கட்டுகள். அதுவும் சாதாரண பணம் இல்லை, புழக்கத்தில் இருந்து வங்கிக்கு திரும்ப வந்த பழைய நோட்டுகள். இந்த நோட்டுகளுக்கு சீரியல் நம்பர் ட்ராக்கிங் கிடையாது. அதாவது இந்த பணத்தை எங்க செலவு பண்ணாலும் போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. அந்த கும்பல்ல ஒரு பணக்கட்டை எடுத்து முகத்துல வச்சு பார்க்கறான். அந்த பழைய நோட்டுகளோட வாசனை அவங்களுக்கு வெற்றியின் வாசனையா இருக்கு. ஆனா கொண்டாட்டம் கொஞ்ச நேரம்தான். அவங்க முன்னாடி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிற அந்த பணத்தோட மொத்த மதிப்பு இந்திய மதிப்புல சுமார் 160 கோடி ரூபாய். அந்த காலத்து மதிப்புல. பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ பணமும் பேப்பர்ல இருக்கு. அதோட மொத்த எடை எவ்வளோ தெரியுமா? சுமார் 3.5 டன், 3500 கிலோ. யோசிச்சு பாருங்க, 3500 கிலோ எடையுள்ள பணத்தை அந்த சின்ன 70 சென்டிமீட்டர் சுரங்கப்பாதை வழியா திரும்பவும் அந்த வீட்டுக்கு கொண்டு போகணும். வெளியே விடியறதுக்குள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வரத்துக்குள்ள இந்த 3.5 டன் பணமும் அந்த சுரங்கத்தை கடந்து போகணும். இது சாத்தியமா? அந்த குறுகிய நேரத்துல, அந்த குறுகிய பாதையில இவ்வளோ பெரிய தொகையை அவங்க எப்படி கடத்தினாங்க? திடீர்னு வெளியே ரோந்து சுத்துற செக்யூரிட்டி கார்டுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? கையில பணம் கிடைச்சிருச்சு, ஆனா அதை வெளியே கொண்டு போறது தான் கொள்ளையிலேயே கஷ்டமான விஷயம். அவங்க தப்பிச்சாங்களா இல்ல அந்த பண மூட்டைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டாங்களா? வங்கிக்குள்ள நுழைஞ்ச அந்த கும்பல் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கல. அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வினாடியும் அவங்க கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்குன்னு.
அவங்க கொண்டு வந்திருந்த பெரிய பெரிய பிளாஸ்டிக் பைகள்ல பணக்கட்டுகளை அள்ளி போடுறாங்க. அந்த வங்கியோட வால்ட் முழுக்க 50 ரியால் தான் அதிகமா இருந்துச்சு. அவசரத்துல அவங்க அங்க இருந்த சில்லறை காசுகளை தொடவே இல்லை. ஏன்னா காசுகள் எடை அதிகம், மதிப்பு குறைவு. அவங்க குறிக்கோள் முழுக்க பேப்பர் கரன்சி மேல தான் இருந்துச்சு. இப்போ அந்த சுரங்கப்பாதை ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி மாறுது. ஒருத்தன் வங்கிக்குள்ள இருந்து பண மூட்டைய கீழே இறக்குறான். சுரங்கத்துல நிக்கிறவன் அதை வாங்கி கயிறு கட்டி இழுக்கிறான். அங்க இருந்து இன்னொருத்தன். இப்படியே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஹியூமன் செயின். அந்த 3500 கிலோ பணமும் கை மாறி போகுது. அந்த குறுகிய குகைக்குள்ள புழுக்கம், வெப்பம், தூசி, இதுக்கு நடுவுல அவங்க மூச்சு வாங்குற சத்தம் மட்டும்தான் கேக்குது. சீக்கிரம் சீக்கிரம்னு ஒருத்தருக்கு சைகையிலேயே பேசிக்கிறாங்க. விடியற்காலை நெருங்குது. ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மெல்ல எட்டி பார்க்கிற நேரம். கடைசி பணமூட்டையும் அந்த செயற்கை புல் விற்கிற வீட்டுக்கு வந்து சேருது. வங்கிக்குள்ள இருந்த அத்தனை தடயங்களையும் அவங்க அழிக்கிறாங்க. ஆனா அவங்க கிளம்புறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த செய்றாங்க. போலீஸ் மோப்பனாய் வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு அந்த சுரங்கப்பாதை முழுக்க ஒரு விதமான பவுடரை தூவி விடுறாங்க. அது அவங்க வியர்வை வாசனையையும் கைரேகையையும் மறைச்சிடும். எவ்வளோ பெரிய முன்யோசனை பாத்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அவங்க அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. பணத்தை பங்கு பிரிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டை காலி பண்றாங்க. திங்கட்கிழமை விடியுது. வழக்கம் போல வங்கி ஊழியர்கள் வேலைக்கு வராங்க. மேனேஜர் வராரு. காஃபி குடிச்சுக்கிட்டே இந்த வாரம் வேலையை ஆரம்பிப்போன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மெயின் வால்ட் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த ஊழியர்களுக்கு அவங்க கண்களையே நம்ப முடியல. பணக்கட்டுகள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் காத்து தான் இருக்கு. அலமாரிகள் எல்லாம் காலியா இருக்கு. தரை முழுக்க தூசு. நடுவுல ஒரு பெரிய ஓட்டை. ஐயோ கொல்லன்னு அலறல் சத்தம் பேங்க் முழுக்க எதிரொலிக்குது. போலீஸ் வராங்க, மீடியா வருது. பிரேசில் நாடே அதிர்ச்சியில உறையுது. எப்படி இது சாத்தியம்னு எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிறாங்க. போலீஸ் அந்த ஓட்டைக்குள்ள ஒரு வீரனை அனுப்புறாங்க. அவன் அந்த சுரங்க பாதை வழியா ஊர்ந்து போறான். அவன் போற வழி முழுக்க எலக்ட்ரிக் லைட், ஃபேன், ஏசி பைப்புன்னு இருக்கிறத பார்த்து மிரண்டு போறான். சுமார் 80 மீட்டர் தூரம் ஊர்ந்து போன அந்த போலீஸ்காரன் கடைசியா ஒரு ஏணி வழியா மேலே ஏறுறான். அவன் தலை வெளியே வருது. அவன் வந்து சேர்ந்த இடம் அந்த கிராமா சிந்தட்டிகா கம்பெனி. போலீஸ் அந்த வீட்டை சல்லடை போட்டு தேடுறாங்க. அங்க யாரும் இல்லை. ஆனா அந்த கொள்ளையர்கள் அவசரத்துல ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த தப்பு அவங்க விட்டுட்டு போன ஒரு சின்ன பொருள். அது என்ன பொருள்? அந்த ஒரு சின்ன துரும்பு போலீஸை அந்த கொள்ளையர்கள் கிட்ட கூட்டிட்டு போச்சா? உலகத்தையே மிரள வச்ச இந்த கொள்ளையர்கள் கடைசியில எப்படி மாட்டிக்கிட்டாங்க? இல்ல தப்பிச்சாங்களா? குற்றவாளிகள் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் விதி அவங்கள விட புத்திசாலி. அவங்க விட்டுட்டு போன அந்த சின்ன க்ளூ என்ன? அதை தெரிஞ்சுக்க அடுத்த பகுதி வரை காத்திருங்கள். இந்த த்ரில்லிங் அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த பகுதி வேணும்னா கமெண்ட்ல நெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்க. விரைவில் சந்திக்கிறேன்.